நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவரோட பேரே என்னதுதான்? அதிசயமானவர். அப்படின்னா அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? அதிசயமானதுதான். அந்தரத்துல பூமி தொங்கி கொண்டிருக்கிறது என்னதுதான்? அதிசயம். ஒண்ணுமே இல்லாத மண்ணுல இருந்து மனுஷனை உருவாக்கியது அதிசயம். நம்ம உடம்புல உள்ள அந்த நரம்புகளை நம்ம நேராக்கணும்னா எத்தனை தூரத்துக்கும் அந்த நரம்பு என்ன செய்யுமா? போகுமா? இது என்னதுதான்? அதிசயம். உயிரே இல்லாதது போல இருக்கிற ஒரு விதைக்குள்ள அத்தனை பெரிய மரத்தை உள்ளடக்கியது என்னதுதான்? அதிசயம்தான். அந்த வானத்துல இத்தனை நட்சத்திரத்துக்கும் அவர் பெயரிட்டு என்ன செய்யறாரா? அழைக்கிறாரா? அதிசயம். சூரியனுக்கு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நம்மளால பக்கத்துல கூட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இத்தனை பெரிய சூரியன் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால் அங்க என்ன செஞ்சிருக்கு? உருவாகி இருக்கு. அப்போ அவர் படைச்ச ஒரு பொருள் இவ்வளவு பெருசா இருந்ததுன்னா படைத்தவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? அதிசயம். ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல கன்னியின் வயிற்றுல பிறந்தது என்னது? அதிசயம். அவர் செஞ்ச செயல்கள் ஒன்னொன்னும் அதிசயம்தான். அவர் குணத்துல அதிசயம், அவர் இயல்புல அதிசயம், அவர் மரித்தது அதிசயம், 3வது நாள் உயிரோடு எழுந்தது அதை விட பெரிய அதிசயம். இருக்கிற அதிசயங்கள்லயே பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? ஆவியில மரிச்சிருந்த நாம ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே ஆவியில மறுபடியும் நாம் பிறக்கிறோம். இது ஒரு பெரிய அதிசயம். இந்த அதிசயமானவர் எங்க இருக்கிறாரா? நமக்குள்ள இருக்கிறாரா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க வாழ்க்கையில தினம் நீங்க அதிசயத்தை எதிர்பாருங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.